ஒரு ஊர்ல ஒரு நீதிபதி இருந்தார். அவர் பேரு ஹம்மாஸ். ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர். ரொம்ப எளிமையான வாழ்க்கை. தான் பார்க்கிற பதவிக்காக அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஊதியமே வாங்கிக்கிறது இல்லை. பணம் வேணாம்னு விட்டார். சரி அப்படின்னா குடும்ப செலவுக்கு என்ன பண்ணார் அப்படின்னா, ராத்திரி நேரத்துல புஸ்தகங்கள் எழுதுவார். அதை வித்து அதிலிருந்து வர்ற வருமானத்தை வச்சு குடும்பத்தை நடத்தினார். வீட்டு வேலைக்கும் ஆள் யாரையும் வச்சுக்கல. ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சிருவாங்க. ஆத்துக்கு போய் தினம் குடத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு வர வேண்டியது இவருடைய வேலை. மக்கள் எந்த நேரத்துல வந்தாலும் விசாரிச்சு தீர்ப்பு வழங்குவார். நடு ராத்திரியில வந்து கதவை தட்டினாலும் அழுத்துக்கிறது இல்லை. மக்களுக்கு அவர் பேர்ல ரொம்ப மரியாதை. அந்த ஊர் முதல் மந்திரி அவருக்கு ஒரு பண முடிப்பு பரிசா கொடுக்க முன் வந்தார். இவர் அதை மறுத்துட்டார். சரிங்க, உங்களுக்கு ஒரு உதவியாளராவது அரசு சார்பா ஏற்பாடு செய்யறேன்னார் அவரு. அதுவும் வேண்டான்னு விட்டார். சரி, ஒரு வேலையாளையாவது அனுப்புறேன்னாராம். தேவையில்லைன்னு சொல்லிவிட்டாராம். நீங்க வெளியே வர ஒரு வாகனம் ஏற்பாடு செய்யவான்னு வேற கேட்டு பார்த்துருக்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு சொல்லிவிட்டாராம். நீதித்துறையில நீங்க பல பொறுப்புகளை வகிக்கிறீங்க. அதனால இரவு நேரத்துல நீங்க நூல்கள் எழுதுறதுக்கு அது தடையா இருக்கு. அரசாங்க நிதியிலிருந்து ஒரு சிறு தொகையாவது சம்பளமா வாங்கிக்கிங்களேன் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறாங்க. நான் மக்களுக்கு வந்து இது பணியாற்றுகிறவன். மக்கள் தொண்டுக்கு வந்து ஊதியமா நான் எதையும் வாங்கிக்க விரும்பல அப்படின்னு சொல்லிவிட்டாராம். முதலமைச்சர் பார்த்திருக்கார். சரி, இதுக்கு மேல இவரை வற்புறுத்தினா இவர் இந்த பதவியிலிருந்து விலகினாலும் விலகிக்குவார். ஒரு நல்ல நீதிபதியை நாம எழுந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பேசாம இருந்துட்டார். அந்த ஊர்ல ஒருத்தர் ஆடு மாடு வச்சிருந்தார். அதுகளையெல்லாம் ஓட்டிட்டு போய் புல்வெளியில மேய விடுவாரு. இவர் உட்காந்து கவனிக்கிறதுக்கு ஒரு நிழலான இடம் தேவைப்பட்டது. அந்த புல்வெளி பக்கத்துல இருந்த ஒரு நடைபாதை ஓரமா தன்னுடைய நண்பன் ஒருத்தனுடைய வீட்டை ஒட்டி ஒரு குடிசை போட்டுக்கலாம்னு ஏற்பாடு பண்ணார். நண்பன் அதுக்கு ஒத்துக்கல. இது நடைபாதை, இதுல குடிசை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்துட்டார். 2 பேருக்கும் தகராறு வந்துட்டுது. சரி, இதுக்கு மேல நமக்குள்ள வம்பு வேணாம், பேசாம நீதிபதி கிட்ட போய் முறையிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. 2 பேரும் நீதிபதியை தேடிட்டு போனாங்க. நீதிபதி யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. நீதிமன்றத்தை நோக்கி அவங்க நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. எதிரில் ஒருத்தர் தண்ணி குடத்தை சுமந்து வந்துகிட்டு இருக்கிறார். அவரை பார்த்து இந்த ஊர் நீதிபதியை பார்க்கணும், எங்க இருப்பாருன்னு கேட்டாங்களாம். நான் தான் நீதிபதி, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னாராம் அவரு. ஐயா வணக்கம், எங்க பிரச்சனையை சொல்றோம். ஆனா நீங்க தண்ணி குடத்தை சுமந்துக்கிட்டு நிக்கிறீங்க, அதை கொஞ்சம் கீழே இறக்கி வைங்க, அதுக்கப்புறமா நிதானமா நாங்க சொல்றதை கேளுங்க அப்படின்னாங்களாம். இதுக்கு அந்த நீதிபதி சொன்னாராம், இது வந்து மக்கள் நடந்து போகிற நடைபாதை. அதனால நான் வச்சிருக்கிற குடத்தை இங்க இறக்கி வச்சுட்டு இந்த வழியா போற ஜனங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்க விரும்பல. அதனால இது என்கிட்டயே இருக்கட்டும், நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லுங்க அப்படின்னாராம் அவரு. சரியா, நாங்க போயிட்டு வர்றோம்னு சொல்லி இந்த 2 பேரும் புறப்பட்டாங்களாம். உடனே என்னங்க இது, உங்க பிரச்சனையே என்னன்னு சொல்ல, அதுக்கு வந்து தீர்ப்பே சொல்லல, அதுக்குள்ள புறப்பட்டீங்களே அப்படின்னாராம் நீதிபதி. நீங்க தீர்ப்பு சொல்லிவிட்டீங்க, அதனாலதான் புறப்பட்டுட்டோம் அப்படின்னாங்களாம் இவங்க. உண்மைதானே, தன்னுடைய கையில இருக்கிற குடத்தையே தரையில வைக்க விரும்பாத அவரு நடைபாதையில குடிசை போடுறது எப்படி சரின்னு ஒத்துக்குவார்? நீதிபதிக்கு நன்றி சொல்லிவிட்டு தன்னுடைய நண்பன் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டானா அந்த ஆள். நீதி அரசர்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு ஒரு உதாரணம் நீதிபதி ஹம்மாஸ். இந்த காலத்துல எல்லாம் அப்படிப்பட்ட நேர்மை, நியாயம் இதெல்லாம் பாக்குறது ரொம்ப அபூர்வம் தான். ஒரு பெரிய பதவியில இருக்கிற ஒருத்தர், அவருக்கு ஒரு தொழில் அதிபர் விருந்து கொடுத்தாரு. விருந்து முடிவுல ஒரு புது காரை அந்த பெரிய மனிதருக்கு அன்பளிப்பா கொடுக்க முன் வந்தாராம். அந்த பெரிய மனிதர் அதை மறுத்துட்டார். நான் மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக இந்த பதவிக்கு வந்திருக்கிறேன், ரொம்பவும் நேர்மையா செயல்படணும்னு ஆசைப்படுறேன், அதனால இலவசமா யாருக்கிட்டையும் எதையும் வாங்கிக்கிறது இல்லை அப்படின்னு தீர்மானம் பண்ணிருக்கிறேன்னு விட்டார். தொழில் அதிபர் பார்த்தார். சரி அப்படின்னா இந்த காரை இலவசமா நீங்க வாங்கிக்க வேணாம், ₹1 இந்த காரை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், விற்கிறேன், நீங்க ₹1 கொடுத்துட்டு இதை வாங்கிக்கங்க அப்படின்னாராம். அந்த பெரிய மனிதர் யோசனை பண்ணியிருக்கார். தொழில் அதிபரை கிட்டத்துல கூப்பிட்டாராம். அவர்கிட்ட மெதுவா சொன்னாராம், அப்படின்னா இந்தாங்க ₹10, 10 காரா கொடுத்துருங்க அப்படின்னாராம்.